ஐயா சுருட்டு மதியம் நிற்கிறாரா? ஓ கொஞ்ச கடவுளே, எனக்கு அந்த ஏழாம கிடக்கு தமிழ் திடீரென்னும் ஜாவலாம் மனிதன் என்ன வருத்தத்திடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஏன் கஷ்டமாடா பார்க்க? ஆளை கொஞ்சம் படுத்தி போட்டுக்கா. நீங்கள் சாரண்டு கேட்கிறீர்கள், நீங்கள் போனாங்களே பெரிய இழப்பேப்பா. தலைவருக்கு விளக்கே இல்லாம இருக்குது. ஏன் நாங்கள் வாரேன் ஏன் என்ன இப்போ ஒரு மாதம் தானே? கஷ்டம் என்ன நடந்த? நாங்கள் ஆண்டே வேலைக்கு நல்லதான் கொண்டு வண்டியில் விழுத்திக்கல்லே போட்டாங்களா ஆஸ்பத்திரிக்கு. இங்கே இந்த கை அடிபட்டு புடரியும் அடிபட்டு காசுகளுக்கு என்ன எல்லாம் கஷ்டம் கடன்கள் பட்டு தானே எல்லாம் மூடு பட்டு திங்க புள்ளி நாசமாக போயிட்டு இந்த பேதக்கார சொல்கிறாங்களோ நீ பொடியாங்கிடாந்து எரிஞ்சோ போல பேதனை பட்டு படிச்சு அதைத்தான் இப்போ நான் யோசிக்கிறேன். உயிரோட ஆளுக்காரப்பா மீசி எடுத்துட்டு கரையான மீசியை காட்டுனவங்க நீங்களே விட்டுனீங்க. பெரிய கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல சிக்கல் கிடக்குதான். ஆனால் சாகிற அளவு பிரச்சனை இல்லை. அப்படி சொன்னால் பொண்ணான வேலை என்னோட 5 வருஷம் இருந்தாலும் காரணம் தான். 5 இல்லை கூட தான் காட்டுது. என்ன உதவி டாக்டரை படிச்சு இன்ஜினியர். நீங்களே என்ன படியா நினைக்கிறீங்க? இல்லை படிக்க அப்படி நினைக்கக்கூடாதுண்ணா. அப்போ தம்பி சொல்கிறாரு கூட இது பண்ண. ஓ எனக்கு 5 வருஷத்துக்கு கூட தான் காட்டுது. எனக்கு அந்த சரியான வருஷம் காட்டலாம். நான் 5 வருஷத்துக்குள்ளே போக மாட்டீங்களா? சரி கூட தான் காட்டுது. அது வந்து உங்க வேறவங்க என்ன கைவிட்டாரு நீங்கள் கைவிட்டா எல்லாம் பிழைச்சி போடுறது. நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் விட மாட்டோம். யோசிக்க மேலே என்ன நான் உங்களை கண்டது கொஞ்சம் எனக்கு தென்பு வந்துட்டு தம்பி. மேலே எனக்கு நீங்கள் என்ன உலக ஈசன்னு இனி கவலை இல்லை தானே? இப்போ அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். முதல்ல மாதிரி இரவு எல்லாம் நித்திர முடிச்சு தைக்க தேவையில்லை. மற்ற நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். சரி சந்தோஷமாக இருக்கணும். அப்போ நான் அவங்கள பொறுப்படுத்தி பார்க்குறேன். சரி ஓ இல்லை நீங்கள் 2 கையாலையும் கும்பிட தேவையில்லை. நீங்கள் 2 கையையும் முயற்சி வேலை செஞ்சால் ஓகே. பாபம் இந்த அசைவில்லையோ? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தான். ஸோ இன்றைய தினம் வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு 2 ஐயாக்களை வந்துட்டு சந்திக்க போகிறோம். அதில் வந்துட்டு ஒரு ஆள் ஐயா அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு வாலிபனாக தான் வந்துட்டு இருக்கிறார். எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அச்சுவேலி வளலாய் அங்கே வந்துட்டு மீட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட போன ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்துட்டு போயிருந்தோம். இப்போ வந்துட்டு 1 மாதத்துக்கும் மேலதிகமாக கிட்டத்தட்ட 1 மாதமும் 10 நாளும் ஆயிட்டு ஆளை சந்திக்க போயிட்டு. ஸோ அந்த ஆள் வந்து கால் பண்ணி எல்லாம் வந்து நிறைய கவலைப்பட்டார். ஆளுக்கடையில் வந்து கால் எல்லாமே எல்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் சீரியஸாக இருந்தவரான் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அந்த டைம்களில் நாங்கள் வவுனியா கொழும்பு அப்படின்னு ஆளை வந்துட்டு போக கிடைக்கல. ஸோ இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக போயிட்டு அவரையுமே பார்த்து கொண்டு அவருக்கான அந்த மாதாந்த கொடுப்பனை உண்டு. ஸோ அதையுமே நாங்கள் நேரடியாக போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்க சொன்னால் அன்றைய தினம் வந்துட்டு மாவட்டபுரத்தில் வந்துட்டு ஒரு அங்களோட வச்சிருப்போம் வந்து ஈசன் சித்தப்பான்னு சொல்லி.
ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேண்டீனில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர், நல்ல மாதிரி வேலை செஞ்சு உழைச்சி குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தவர். ஸோ இப்படியான நிலைமையில் வந்துட்டு ஸ்ட்ரோக் வந்தால் ஒரு கையும் காலும் வந்துட்டு இழுத்து அப்படியே வந்துட்டு வீட்டில் இருக்கிறார். உண்மையிலே வந்துட்டு நேர்மையான ஒரு அங்கிள் ஒரு ஆள் வந்து அவருமே வந்து அப்போ அவர் வந்துட்டு எங்கள்கிட்ட கேட்ட உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதாந்தம் யாராச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா ஐயா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தார். ஸோ வந்து நான் நல்ல விளக்கம் வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு தாராளமாக எல்லாம் கொடுத்துருந்தேன். அவங்களுமே வந்துட்டு உண்மை எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அந்த ஐயாட அந்த உண்மைத்துவம் வந்துட்டு ஒரு சில பேரை வந்துட்டு கவர்ந்துருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு காசு அனுப்பியிருக்காங்க வந்துட்டு அந்த ஐயா கொண்டு போய்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்துட்டு அந்த ஐயாவுக்கு வந்த உதவியையும் வந்து இன்றைய தினம் வந்து கொண்டு போய்ட்டு சேர்க்க போகிறோம். ஸோ அதைத்தான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு அச்சிவேலி அங்கிள் வீட்டை போயிட்டு வந்துட்டு வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு பிறகு அப்படியே மாவட்டபுரம் அங்கிள் வீட்டை போய்ட்டு அவர்கிட்ட ஹெல்ப்பையும் கொடுத்துட்டு வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு அங்கே போவோம். வாங்கோ அக்கா. அப்போ கொஞ்சம் ஃப்ரீ தானே? அப்போ நாங்கள் இப்போ தான் வெளியில் இறங்கினாங்க. ஓகே. ஓ பின்ன அப்போ டக்கண்டு நீங்கள் உங்களோட மெசேஜை பார்த்தேன், நீங்கள் எழுதியிருந்தது. அப்போ பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அடுத்த கதை இப்போ உண்டு. ஓகே. அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கீங்களா? ஆமாம் இருக்கிறோம். ஓகே. உங்களை ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணா, கவிதா, சாங்கினி. அது சரியா? சந்தோஷம். ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன் நான் உங்களோட வீடியோ. ஆஹா சந்தோஷம். வேலையால வந்து சாப்பிடாக போட்டு இரவு தான் நைட் தான் பார்ப்பேன். இந்த மகளும் பாப்பா இருந்துட்டு என்னோட இருந்து. மகளா மகனா? மகள் மூத்த மகளா? ஓகே ஓகே. அவ பாப்பா உங்களோட யோகெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு சிரிப்பா இருந்து நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அது சரியா? கேட்டா சொல்லுங்க எல்லாரையும், வீட்டுக்காரர் எல்லாரையும். அப்ப நீங்க இன்றைக்கு வேலைக்கு போகலையா? இல்ல இல்ல இன்னைக்கு லீவ். சண்டே லீவ் தானே? ஏழக்கிழமை இங்க வரலாம். இங்க வாரீங்களா? ஆமா அதான் உங்களை சந்திக்கலாம்னு கேட்டு. சரி சந்திக்கலாம். இதுல என்ன இருக்கு? இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நீங்க இங்க இப்போ இங்க ஜெஃப்னா வந்துட்டு சொல்லுங்களேன். என்ன நான் ஜெஃப்னா வந்துட்டு சொல்றேன். எப்போ வாரீங்க? தேர்ஸ்டேயா? இந்த 19ஆம் தேதி மாற வியாழக்கிழமை. சரி சரி சரியா. அப்போ எப்போ இறங்குறீங்க? 19 9ஆம் தேதி அக்டோபர் திருப்பி. சரி சரி சரியா. நான் அப்போ அது மட்டுமே நான் ஃப்ளைட்டில் இருக்க போகிறீங்களா? நான் நீங்கள் 19ஆம் தேதி ஏறி எப்போ இறங்குறீங்கன்னு கேட்டேன். 20ஆம் தேதி வந்துடுவாங்க காலையில். 20 இறங்கிடுவீங்களா? நான் 9 அப்போ அது மட்டும் ஃப்ளைட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்கண்ணா யோஜனை? சந்தோஷம். அப்போ சந்தீபம் இங்கே வந்த அப்புறையா? இதுக்கு எழுதுங்க, எனக்கு எழுதுங்க. அப்படி வந்து நிற்கிறோன்னு சொல்லி எழுதுங்க, நான் எடுப்பேண்ணே. ஓ சரி அக்கா. ஓகே ஓகே பாய் 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 பாய். இந்த கடை பூட்டண்டு தெரியல. நாங்கள் இப்போ அச்சுவேலி எங்கள் வீட்டை போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோமா? ஆளுக்கு எதுவும் மாப்பணியும் பண்ணிடுவோமாடா? எதுவும் வேண்டதான் பண்ணுவாங்க. அவ்வளோ ஹோல் அடிக்கணும். சரியா? அப்போ சும்மா ஒரு மாப்பணியும் ஒரு பிஸ்கெட் பையன் பண்ணிட்டு போவோமே. மற்ற அந்த போன முறை காய்ச்சி 20,000 இருக்குல்ல, அதையும் கொடுத்து விடுவோமே. அதை நான் செக் பண்ணலைடா. என்னடா அந்த நம்பர் வந்துட்டு நான் அடித்து பார்த்தேன், வேற இல்லை. பரவாயில்ல, நாங்கள் கொடுத்து விடுவோமே. நேற்றும் கோல் அடிச்சு தம்பி சரியான இறுக்கத்தில் இருக்கேன் தம்பி. ஏன்னு கட்டி வச்சுக்கிறான். இல்லை ஆளுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அது இதண்டு கொஞ்சம் காசு இருக்கம்மா. சரி சரி சரியா. சரி அப்போ இருக்கிறது கொஞ்சம் உலாக்கி விடுவோம்ண்டே போய். இதில் இந்த சதோஷா இருக்கணும் இல்லை? அப்போ அதில் போயிட்டு இது வாங்கி கொண்டு போவோம். அந்த என்ன மாப்பணியும் இதுவும் இருக்கா? ஜல்சைட் அனுப்படும். இப்படி நிற்கிறேன். இதெல்லாம் அவர் படம் முடிஞ்ச வச்சு ஏற்றிட்டு போனாங்க. தம்பி வாடே, நீ காசு இருக்கு அவன்கிட்ட. 10 ஜதமில்லாம் பண்ணிவிட்டா கொண்டா. ஐயோ கண்டமே கிடக்க. நல்லா இருக்க நீங்கள்
அப்படியா ஆ எங்கே உங்களையும் கண்ட மேகடா எங்கே வேலை செய்றீங்க நீங்கள் பிரேய சபையில் என்ன காய்ச்சிருக்கோம் அதுக்கு முதல் இன்றைக்கா சரி சரியா அவர்கிட்ட வளலாங்கில் இருக்காருல்லோ அவர்கிட்ட போகிறோம் அவர் கொஞ்சம் முடம்பேலான மாதிரி சொன்னார் அப்போ அவருக்கு பார்த்துட்டு அவர் கொஞ்சம் காசு மந்த்லி கொடுக்குறாங்க தானே அதுவும் கொடுத்து போட்டு அப்படியே யாரு கார்லையோ ஓ முதல் ஹெலியில் இருந்தாங்க அப்புறம் இப்போ இந்த தடை வந்தாண்டா அப்புறம் சரி பிளேன் விழானே என்ன அது எங்களுடைய சரி வராது வள்ளியூர் கோயிலுக்கு நாளை தேர் எங்க பிளேன் அது வாங்கலாம் போயிடலாம் அதில் ஒரு தரம் இல்லை ஒரு தரம் லேண்ட் பண்ணுற இடங்களில் பிரச்சனை இல்லைங்க எங்கே வீட்டுக்கு மேலே ஓ இருந்தால் பிளேன் ஒரு ஐடியா இல்லை எங்களுக்கு சரி வராது கெளியண்டா ஓகே 3 பேரை காணும் சதோசால இது மாப்பணி நீ பண்ணிட்டு போகிறான் நீ என்ன இது காய்ச்சல் 2000 உப்பு பிஸ்கெட் மாப்பணி தான் எங்கடையாக்கள் அந்த காலம் பிடிச்சி கொடுக்குறாரு அதை கொடுத்துட்டு போகிறான் சரி என்ன ஓகே சந்தோஷம் ஓகே ஓகே பாய் இங்கே வணக்கம் இந்த இது இல்லையோ என்னடா நெக்ஸ்ட் அமௌண்ட் போனீங்க பொட்டி கிடாக்கு ஆ நீங்களும் பழைய இல்லை கதைக்க பழையிட்டீங்களா என்ன சொல்கிறான் நாங்கள் சொல்கிறான் வடிவா வந்துட்டான் ஓ முந்தி இருந்த பார்க்க இப்போ வடிவா இருந்தா எவ்வளோக்கா 1226 அப்போ 1260 ரூபா இது என்ன விலை இது நான் சாப்பிடும் நன்றி அப்போ என்ன நாங்களும் வேண்டுதல் கணக்கே இல்லை 40 ரூபா கொடுக்கின்ற சரிங்க காட்டில் வெட்டி விடுறோம் 40 ரூபாயோ காட்டில் விட்டுறக்காக 50 ரூபா கமிஷன் போகும் ஐயா நீங்கள் 40 ரூபா வருது காட்டு வெட்டுறேன் அங்கே எதையும் சேர்த்துங்க ஒரு 2 எடுத்துனாங்களா இன்னும் 3 இன்னுண்டு வாங்க சின்ன பிள்ளைய தாராங்க அது சாப்பிடுவோம் ம் ஐயா வளர ஐயா எந்த ஐயா அந்த காலையில் அது ஐயாவா அந்த அவர் திரும்பி போனீங்க அவர்கிட்ட படம் முடிஞ்சுது அவர்கிட்ட படம் முடிஞ்சு மற்ற ஐயா அந்த ஜெர்மன்ல குத்தி போட்டு வந்தேன் அவருக்கு உதவி வந்திருக்கோ அவருக்கு பலமா செய்யறானே அடிக்கடி போறாங்க உதவி வருது இல்லையா அந்த ஒரு மாதத்துக்கு போய் சந்திக்கணும் இல்லாட்டியால கொஞ்சம் சிக்கல் பேட்டை ஓட்டு சந்திப்போம் ஓகேக்கா பாய் பேட்டாண்ணா உங்கள்ட்ட எல்லா பெயிண்ட்டும் எடுக்கலாமோ இல்லை படிக்கல எங்களை விட்டு பெயிண்ட் அடிக்கணும் நீங்கள் டிரெக்ட் டீலிங் செய்தாக்கலாம் கடைக்காரன் எக்ஸ்ட்ரா எடுத்துருவாங்க அப்படி செஞ்சுவேன் உங்களுக்கு 55 அப்படின்டா வாலியோ 55 வீதம் 55 வீதம் ரெண்டா 100க்கு 55 வீதம் 100 ரூபா பொருள் 55 ரூபா 55 ரூபா வெட்டினா 45 ரூபாடா 45 ரூபா தாரீங்க நீங்கள் 55 வீதம் தரலாம்டா என்ன 45 ரூபா தாரீங்களா பெயிண்ட்டு அது என்னன்றாப்பா அது அதான் அப்படித்தான் நான் நேராக இல்லை பா எங்களை வீட்டு பெயிண்ட்டு 55 தான் வெட்டு தரலாம் அவ்வளோதான் அடிச்ச 1000 ரூபாய் இருந்து வேண்டாம் 400 உண்டு வேற ஒரு டைம் கூட விலைக்கு வேண்டியில் ஆடி இருக்கும் அது என்னன்னு பார்ப்போம் பாலியில் இருக்கிற விலை வாங்காம புது விலை இருக்கும் பழைய விலை இருக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா நீங்கள் 1000 ரூபா பெயிண்ட்டை 450 ரூபா தாரீங்கண்டா இன்னொரு எங்களுக்கு வந்து 350 ரூபா தார அளவுக்கு வரக்கூடாது ஓசியா கம்பெனி என்னண்டா அது அப்படி வேலை ஏன்னா வந்த வேலை இல்லையே அப்புறம் சரிதான் வேலை ஓடு ஓகே நீ வேண்டி காட்டுற அவன் என்ன ஹெட்டப்பில் நிற்கிறான்ண்டு சரியான வித்தியாசம் இப்போ கல்யாங்கண்டி புள்ளைகள் இருக்கு கெட்டப் மாறதான் முன்னாடி பொறாமப்படையில எழுத்தறியா மற்ற என்ன விலைக்கு நல்லா வேந்த இப்போ 5 வரைய கிழிஞ்ச கனடா போனால் இப்படி தடை போடும் வேடு ஓகே சந்தோஷமா இருக்கணும் ஓகே நம்பாத அண்ணன் ஏமாந்திருக்கார் போல எங்கேயோ அதே சரியோ பாயா ஓகே சந்தோஷம் அப்போ ஐயாட்ட போ
இந்த பேன் நீங்க வெளிநாட்டுல இருந்தா வாழ்க்கலாப்பா ஏ இந்த பேன் கை பேன் கொண்டு தெரியாது இப்ப அந்த வாராக்கள் எல்லாரும் இப்படி 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 உதப்பா லண்டனால ஒரு அக்கா கொண்டு வந்து வா அப்போ இல்லை பறிக்கிறவா தந்துட்டு போயிட்டா எங்களை ஞாபகம் வச்சுக்க சொல்லி வேட்டே ஓகே ஆனவனாண்ட எல்லாம் பறிக்கிறீங்க கொண்டு இருக்கிறாங்கடாப்பா ஆனால் ஆளும் ஒரு நல்ல மனுஷன் எப்போ கண்டாலும் உறங்கி ஓடி வந்துடும் மிச்ச காசு வாங்கினீங்க தானே பிறாதியில் பிறகு விட்டுட்டு வரான் ஏண்ணா அக்னி அனுப்பியிருந்தா இந்த கதைகளுக்கு வேண்டிக்க மாட்டான் படிவாக வந்துட்டான்னு சொன்னா போல சரி அப்போ ஆள்கிட்ட போயிட்டு தொடரும் பேக் ஒன்று பண்ணியிருந்துருக்கான் பேக்கே தான் போட்டு சரி ஓகே இங்கே ஆள் உண்டு அம்மா சுண்டு இஞ்சி வேறு ஆள்கிட்ட பேர் என்னடா மகிபால் என்ன போயிட்டா மணிவண்ணன் ஐயா வணக்கம் மணிவண்ணன் ஐயா இந்த வீடு அது மணிவண்ணன் ஐயாட வீடு அது மணிவண்ணன் ஓ மணிவண்ணன் கோபாலு மதிவண்ணன் சரி 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 உங்களுக்கு எத்தனை வயசு ஐயா எத்தனை வயசு ஐயாவுக்கு 80 என்ன கோலம் போட்டியல் என்ன வேலை செஞ்சீங்க தோட்டம் தானே செஞ்சீங்க என்ன மெலிஞ்சு ஓனியல் இருந்தாலும் 80 வயசுக்கு கோலம் போட்டியல என்ன சாப்பிட்டீங்களா மதியம் சாப்பிட்டீங்களா ஏன் அதுதான் பிரச்சனை குழந்தை பிள்ளை சாப்பாடு சரியா சந்தோஷம் நன்றியா பார் ஓ சரி ஓ ஓகே இப்போ இவர் வந்து அதில் கேளுங்கன்னு சொன்னது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ நாங்கள் அதால் விட வேண்டிய நேர அவர் சொல்லிவிட்ட மாதிரி இவர்கிட்ட நிப்பாட்டு இல்லை ஏன்னா இவர் கட்டாயம் எதிர்பார்ப்பின்னு தங்கள்கிட்ட கேட்பாங்கள்ண்டு ஏன்னா அதுக்கொண்டே ஒரு டீம் இருந்து கழிச்சு கொண்டு விளங்குது இனி உதவி வாயை கொடுத்தா சிக்க வயது ஆக்கள் வந்து நல்ல ஜோக்காக இருக்க மாட்டா கதைக்கிறதுக்கு அந்த கார் எடுத்த கால்கிட்ட வரையில வந்துடுறாங்களே தானே அதெல்லாம் நான் கடைசியாக வந்தாங்களாக்கும் பவுனியாவுக்கு போகணும்னா பர்த்டே அன்றைக்கு வெள்ளக்காரலாம் வந்தான் ஆளு காணொரு அதிசயமாக தான் கிடக்கும் புது அந்த அளப்பா மனசின் தப்பன் கண்ணே என் கண்மணியே என் கண்ணில் வந்த பூந்தோட்டம் ஐயா சுருட்டு மதிவண்ணன் நிற்கிறாரா ஓ என்ற கடவுளே பொருடாமி இப்போ காட்டக்கூடிய நிலைமையில இல்லை ஆள் சரம் கொஞ்சம் மேலே உயர்ந்து நிற்குது ஏன் கஷ்டமாக பார்க்க ஆளை கொஞ்சம் படுத்தி போட்டதுல்லக்கா அட நாங்கள் வந்து பார்க்குற நாங்கள் ஊரில் இல்லையல்லோ ஓ பிடிக்கல ஓ இவர் என்ன இரும்பு கொட்டணும் வச்சுக்கிறார் அம்மா ஆக்கள் வந்து அடிக்கிறாக்கோ உங்களுக்கு தெரியும் மேதால வாராங்களு நல்ல பாடியப்ப ஆக்கள் வந்து அடிக்கிற வச்சுக்காராம் சொல்லு படாத பாடுபட்டு போலையா எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் வராம விட்டுதான் போல ஒரு மாசமா ஆள்கிட்ட சரக்கட்டை பார்க்க அவன் என்ன மாங்குயிலே பூங்குயிலே அவனும் அந்த ஓ இங்கே இருப்போமோ ஆளை கொண்டு வாங்க நான் உள்ளுக்கு வந்துருப்பேன் இப்போ சப்பாத்தோட நான் விரட்டேன் இப்போ சப்பாத்தோட உள்ளுக்கு ஏன்னா நீங்கள் செருப்போட அணிக்கிறீங்க அதுவா அடே இதை பிடிச்சி நடாங்க பஞ்சமா மேலும் தங்குசன் பயம் அந்த குணங்குறே இல்லை பீட்டர்சன் தான் கெவின் பீட்டர்சன்னா ரோபின் பீட்டர்சன்னா
அதுகள் உண்டு. இது என்னப்பா இது நிலமா கொஞ்சம் பிசாகி போச்சு என்ன கடைசியாக நாங்கள் இது கொண்டு வந்து தரைக்க நடந்த நடைக்கும் ஆடி நாட்டத்துக்கும் 1 மாதத்துக்குள்ளே விழுத்தி போட்டுது. கோவாலு மதிவண்ணன் கூப்பிட்ற போல சுருட்டு மணிவண்ணன் மதிவண்ணன் இல்லை கூப்பிட வேண்டிய நீ மணிவண்ணன் சொன்ன நீ என்ன மதிவண்ணனடா இவன் மணிவண்ணன் என்று சொல்லிவிட்டான் என்ன மாதிரி அதில் ஒரு ஆள் இடம் கேட்டேன் என்ன அட்ரஸ் தெரியாமல் இல்லை வெளியில் வேண்டாம் ஆளை இதில் எடுத்து இல்லை நாங்கள் மறைக்கல சும்மா பாடி கேட்டேன் ஆளு கரையை கொடுங்க இதில் விடும் ஐயோ சரமருக்கு திருப்பி கட்டாட்டி அவுண்டு விடும் போட கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி இஞ்சா திரும்ப ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நீங்கள் உங்களோட மனசில் சின்ன பிள்ளை மாதிரி அம்மா சுண்ட நான் நிற்கிறேன் கொஞ்சம் பிள்ளையா வச்சு ஒரு கவலை சரி நினைக்கிறேன் ஏன் மீசையெல்லாம் எடுத்துக்கிறாங்க யார் இவரோ ஏன் அப்படி சொல்றீங்க சாப்பாடு அப்படியே பெரிய நிர்பந்தத்தில் இருக்கணும். இப்போ போன மாதம் 7 நாள் பெரிய பத்திரிகையில் இருந்தேன். நீங்கள் சாரண்டு கேட்கிறீர்கள் நீங்கள் போனாங்களுக்கு பெரிய இழப்பேப்பா பெரிய இழப்பு தான். தலைவருக்கு விளக்கே இல்லாமல் இருக்குது. நானும் உங்களை நினைச்ச உலகம் ஏன் நாங்கள் வாரது ஏன் என்ன இப்போ 1 மாதம் தானே எனக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் அவ்வளவு உடம்பென்ற இதாக போச்சு வீக்காக போச்சு. நான் தெரியுது என்ன பார்க்கவே தெரியுது கஷ்டம். அதுக்கே நல்ல என்ன அப்படியே பெரிய கஷ்டம். என்ன நடந்த நாங்கள் ஆண்டே வேலைக்கு நல்லதான் அந்த மங்கள் கொண்டு வண்டியில் விழுத்திக்கல்லே போட்டாங்களா ஆஸ்பத்திரிக்கு இங்கே இந்த கையை அடிபட்டேன் விழுத்தி புடரியும் அடிபட்டு அப்படியே தான் லைஃப்த்துக்கு மறந்து காட்டி கொண்டு இப்போ போல காலம் முடிஞ்சு ஆட்டோ பிடிச்சி போகிறது ஆச்சு வெளி ஆயிப்பது. ஆனால் உண்மையிலே ஆஸ்பத்திரியில் பிள்ளைய உண்மையாக நான் சும்மா கதைச்சாலும் கதைக்கிறத என்ன பிள்ளாடாப்பா ஆஸ்பத்திரிக்கு விரதம் மாத்திரக்கணும்னா கூட்டியில் விட்றாங்க கூட்டி விட்றாங்க. அவளை கொண்டு ஒர்க் ஷாப்பில் வண்டியில் விட சொன்னவளோ இந்த வண்டில் சரியில் ஒர்க் ஷாப்பில் உண்டு விழுக்காட்டன்னு சோமாந்து இவன் கொண்டு போனவன் தூக்கி. அதை விட நீங்கள் எப்படி இருக்க நீங்கள் விழுந்தா பிள்ளை விழுத்தினா அப்படி இருக்கும் இதாக இருக்குது தெரியும். இதுக்கு நல்லா இது எடுத்தாலும் உங்களை உள்ளே போட்டிருப்பாங்க. நாங்கள் நினைக்கிறத உங்களுக்கு தெரியாது. இது எங்க பெரிய ஆஸ்பத்திரி உதன்ன முழங்க என்ன நடந்த என்ன வெட்டு பண்ணாங்க இப்படி இருந்து அந்த பின்னுக்கு தகடு இல்லை கம்பிக்கு தகரம் இல்லை. அப்போ நான் நேரம் சாப்பிட இப்படி அப்படியே விழுத்தி விட்டுட்டு பின் பக்கமாக புள்ளத்தி தண்டு போட்டு புள்ளத்தி பெரிய கோவில பாட்டு காசுகளுக்கு என்ன எல்லாம் கஷ்டம் கடன்கள் பட்டு தானே எல்லாம் மூடு பட்டு திரிஞ்சு இப்படி நாசமாக போய் இருக்கிறோம். வீங்கி போய் வந்து வீங்கி போச்சா வீங்கி தான் கொண்டு போனார். வீங்கினாண்டு யூரின் எல்லாம் போகுதானே அது ஒரு பிரச்சனையும் இல்லை அதுகள் ஒழுங்கா போகுது. அப்படியே நான் 2-3 பாட்டு பாடுவோம்டா எனக்கு இந்த தென்பில்லை பாட அவ்வளோ தூரம் உடம்பு வேதனையாக கிடக்கு. எனக்கு உடம்பும் வேதனை மனசும் வேதனையாக கிடக்கு. யாழ் இருக்கிற உஷாரை பார்த்தீங்கள என்னண்டு சாப்பிட்றோம் உங்களுக்கு நடந்தா என்ன கொளுத்துறதோ இருக்கிறதோ தாக்குறதோ என் திருப்பி ஒரு இந்த பேதக்கார சொல்கிறாங்களோ பொடியாங்கடாந்து எரிஞ்சோ போல வேதனை பட்டு படிச்சு சிதா நோவும் இல்லைன்னு எரிச்சா அதைத்தான் இப்போ நான் யோசிக்கிறேன்.
என்னண்டு உயிரோட இருந்து எரிச்சா சிக்கல அவ்வளோ கஷ்டத்தில் போகாமல் இப்போ சாப்பாடு பார்க்குறீங்க தாப்பம் கொண்டு தான் சொன்னது ஆளு ஏர்போர்ட் பக்கத்து பெலாலி அதால் இந்த கடற்சேத்தில் ராக்குறாங்க பெலாலி சேர்த்து அதால் முந்தி ராக்கினோம் மெய்யர் உங்களோட எரிச்சா நோவு மண்டு பார்க்குறீங்க அதை தாண்டி யோசிக்கிறேன் பொடி எரிக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தாட்டு அதை இப்பயே யோசிக்கிறீங்க ஆனால் உங்களை மாதிரி ஒரு தாளையும் யோசிக்கல அப்போ இதெல்லாம் கட்டாயம் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ என்ன தாப்பம் பண்ணுறீங்க தாப்பம் வந்து தாட்டாலும் இனி உங்களை புழுவல் பூச்சியல் விடாதே இப்போ அதுகள் இது உடனே சாம்பலா இல்லை போடும் காணந்தான் இனி இப்போ தாட்டா இனி புழுவல் கரையானதெல்லாம் அரிச்சு பெரிய கரைச்சில இல்லை அது அது மற்ற மீன் மேலே எனக்கு இந்த Toilet. இதுக்கு இல்லாமல் கிடாக்கு நுண்டலையில் இருக்கிறாரு போய் எனக்கு காவல் பட்டி தாப்பாள் எவ்வளோ ஒரு சீத்துவா கிடாக்குறாங்க எனக்கு இந்த ஆளை பிடிச்சிக்கொண்டு அங்கே ஆனால் உண்மை எனக்கு விளங்குது ஆனால் யாரும் முன்பந்த தானே நான் அதை செஞ்சு தரலாம் உங்களுக்கு நார்மல் டாய்லெட் இருக்குது அப்படி தானே நார்மல் இருக்குது ஹோம்ஒர்க் பண்ணுவேன் அப்படி தானே பாருங்க இப்போ நீங்கள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்கன்னு சொல்லுங்க அதுக்கு பாருங்க ஒரு சத்தம் ஐயா ஒரு நிமிஷம் பாருங்க வரேன்னா இப்போ நீங்கள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்கன்னு சொல்லுங்க அதுக்கேற்ற யோசிப்போம் எனக்கு சொல்லலாது இந்த நிலைமை தம்பி கவலைக்கிடம் எந்த உடம்புலேயே வீக்காக போய் சாப்பாட்டுக்கு விருப்பம் இல்லாமல் இங்கே இப்போ சண்டு தின்ன சாப்பிட ஏன்னா வயிற்ற பிராட்டி கொண்டு வந்தப்பல அப்படியே கொடுத்து விட்டேன் நான் மீன் கறி பண்ணி காய்ச்சினாலும் அப்படியே அப்போ அப்படி என்ன வீணா கட்டி பிரியோசனம் இல்லையே காட்டி விட்டா இந்த ஆள் இருக்கும் கொஞ்சம் ஆளுக்கு யாரப்பா மீசி எடுத்து விட்டுருக்க ரெண்டு ஆத்து கரையாச்சியமே மீசியை காட்டுனவங்க நீங்களே விட்டுனீங்க ஆமா இங்க இவடத்த மொத்தம் இவடத்த மெல்லிசாங்கால மொத்தம் இவங்க வாழணும்னு அவங்க ரெண்டு தலைமையும் பட்டு சிவம் எடுக்க அவங்க வேற பின்ன ஆள்றங்கி விட்டு கைகள் எல்லாம் குராண்ட பாட்டுட்டு என்னண்டு கைகள் எல்லாம் ராஜி போச்சு எடுக்கிறேன் நான் தண்ணிக்கு நோவுது கை மாடிக்கலாம் உங்களுக்கு நீங்களும் எடுத்தீங்க அதுவும் காசு எடுத்ததும் போல ஆனா நீங்க உங்களுக்கு உடம்பு நோவுது அப்படி இப்படி சொன்னாலும் போன முறையை காட்டி இந்த முறை லுக்கா இருக்குறீங்க இல்லை தான் நான் இந்த என்னத்தை சொன்னாலும் முகம் சின்ன அப்படி என்ன கிடக்கு இங்கே இந்த குளிச்சா போடுறோம் அந்த பென்சிலையும் குளிச்சது நீங்கள் அந்த கைகள் எல்லாம் ஊட்டிக்குது இங்கே தோடு இங்கே ஐயா இப்போ இவர் கொமெண்ட் டாய்லெட் கேட்குறாருண்டே கூட இப்போ இவர் வந்து இப்போ தான் சாப்பிட்றோன்னு சொன்னால் அது தேவையில்லாம் உண்டு தானே இல்லை அவே எல்லாம் நோமல்ல இருப்பின பிரச்சனை இல்லை கொஞ்சம் வாயால் சொல்லி போட்டு போனால் இது பண்ணு வந்து சந்திச்சுட்டு போனால் நார்மலாக இப்போ எவ்வளோ காலம் இருப்பீங்கன்னு சொல்லுங்க ஒரு 10 வருஷம் இன்னொரு 10 வருஷம் அதுக்கு தானே இப்போ இவ்வளோ ஆயிருக்கு இன்னும் 10 வருஷம் இருக்கிறாங்க இல்லை நான் ஒரு உத்தேசம் போட்டு தான் அப்படி இருக்கிறேன் நீ கடவுள் வழியை தான் கடவுள் அப்போ பாருங்க 10 வருஷம் இருக்கிறாலே நீ இப்போ சாராச்சு நீங்கள் எனக்கு அந்த 7ஆம் கிழக்கு தமிழ் திடீரென்னும் ஜாவலாம் மேனேஜர் என்ன வருத்தத்தில் விதமாக நீங்கள் திடீரென்று செத்து போடுவீங்களா ஆனால் நாங்கள் கட்டி அந்த கொமட்டை கொண்டு போயிடல இல்லை அதால் இப்போ எங்களுக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் தரணும் இந்த கதைக்க விடாமே அந்த அந்த சலோட்டை பொறுத்தோம் ஒட்டி விடுவோம் எனக்கு வாயில் பொக்க வாயால் சிட்டிக்கு அந்த மாதிரி தான் கிடக்கு கொஞ்சம் பொறுங்க வரேண்ணா கொஞ்சம் பொறுங்க வரேண்ணா மெய்யர் எவ்வளோ காலம் இருப்பீங்க உங்களுக்கு நான் இங்கே மாப்போனியும் பிஸ்கெட்டும் பண்ணியிருந்தேன் சரியா சரியா இதான குடிங்கோ பிஸ்கெட்டை சாப்பிடுங்கோ மற்றது என்னப்பா நான் இப்படி நிலைமைன்றது அந்த மாதக்காசு 5000 நான் இதையும் பண்ணியிருந்தேன் கோதாரி அப்போ போனால் இப்போ இல்லை 2,000-3,000 தான் மிச்சம் கிடக்கு இதில் இருக்கிறேன் ஓ இதுக்கு எனக்கு தெரியாமல் கிடக்கு எங்கே இருக்கிறான் எப்படி பொறுக்குதோ என்னன்றோ இந்த உணர்வில்லாம் கிடக்கு உணர்வில்லாமல் கிடக்கு அதுதான் எனக்கு பெரிய ஆரம்பித்தேன் இன்னிலேயே நானே ஆரம்பித்தப்பட்டு அம்மாவுக்கு சொன்னேன் அம்மா இந்த காரியத்துக்கு கூட அப்பா வழி அவங்க இருக்கட்டும் அவங்க நிற்கிறேன் சொல்லுங்க என்னண்டு அப்போ அம்மாவுக்கு சொன்னேன்னா இப்படி இப்படி அங்கே சரி கதிரை கொடுத்தாச்சு ரைட்டா நீ அது லைட்டா தம்பி அந்த கரை லைட்டா சரியா ரைட் ஓகே இந்த நிலைமை இந்த பொழியாக்குறாக்க அம்மா இப்படி என்ன அது அழுகுது நான் இன்னும் அம்மா அழுகுறா நான்
ஜோடா உங்கள் கையை தான் இருக்கா நாடியை பிடிச்சி பாப்போம் என்ன சொல்லுன்னு பாப்போம். பெரிய கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல சிக்கல் கிடக்குதான் ஆனால் சாகிற அளவு பிரச்சனை இல்லை. அப்படி சொன்னால் பொண்ணால் வேலை ஒரு 5 வேதம் இருந்தாலும் காரணம் தான். 5 இல்லை கூட தான் காட்டுது. என்ன உதவி டாக்டரை படிச்சு இன்ஜினியர் நீங்களே என்ன பகடியாக நினைக்கிறீங்களா? இல்லை படிக்கல அப்படி நினைக்கக்கூடாதுண்ணா. எங்களை முழுக்க நான் காலையில் எத்தனை நாள் செதிவாடிக்கா தூக்குறதே இல்லை அங்கே அப்பா அவன் சொல்லுவான் அணிஞ்சிட்டாப்ப இந்த அடிக்கணும் தெரியும். அப்படி நான் கவலையில் விதம் இவ்வளத்தை சொல்லுவோம் தூக்கி என்னடா. சரி சரிங்க இங்கே ஒன்றும் கவலைப்படாங்கப்பா சரிதானே. என்ன நடந்தாலும் இருக்கும் பிறகு நாங்கள் பார்ப்போம். இனி எது மட்டும் நடந்தாலும் நாங்கள் பார்ப்போம் சரியா. எவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் ஆஸ்பத்திரிக்கு தெரிஞ்ச ஆட்டோ 3000 எடுக்கா போய் வேறு. அப்போ நான் போய் கிடந்தேன் அங்கே காக்கள் இல்லை மாம்பழம் தான் இல்லை தானே. அப்போ இதை நீங்கள் பாலில் போய் டாய்லெட்டுக்கு விழுந்து போகணும். அதுக்கு விழுந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ துன்பப்பட்டு போய் இந்த ஆளை 2-3 நாள் வச்சதோ ஆச்சோ 3000 ரூபா ஒரு ஆளுக்கு இதாவுக்கும். காது நீங்கள் மாறுச்சாரு தானே அப்படி இப்படி பண்ணி கடனுங்கள் தானே அவ்வளோ கடன் மத்தியில் அந்த உள்ள வரணும். அந்த அவனும் கையை விட்டுட்டாங்க. அந்த ஒரு நாளும் பிடிக்கவே இல்லை உங்களோட கையை பிடிக்காம பிடிக்காதான் அவரு. 2வது அவன் 3000 ரூபா காசு 30,000 ரூபா காசு அனுப்புறான்னு சொல்லி இது அவன் அக்கௌண்ட் நம்பர் இந்த பர்த்டேக்கு அது யாரே நம்பாங்கப்பா. நம்ம அம்மனோட பிடிச்சிட்டோம் அதுதான் நம்ப மாட்டேன். இந்த கதையில விடுங்க சரியா. இந்த கதையை விடுங்கோ. கடவுளே கடவுளே இந்த கஷ்டம் பாட்டை பாடி இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஒருவனுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொட்டி சத்தம் மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் ஏழைக்கெல்லாம் அருள் புரிந்து காக்கின்றவன் தரணி எங்கு நிறைந்திருக்கும் வல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. சரி 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 சந்தோஷம் சந்தோஷம். என்னண்டா லக்கினி 25,000 உண்டு தாங்க. அப்போ தம்பி சொல்கிறாரு கூட இது பண்ண. எனக்கு 5 வருஷத்துக்கு கூட தான் காட்டுது. எனக்கு அந்த சரியான வருஷம் காட்டலாம். நான் 5 வருஷத்துக்குள்ளே போக மாட்டீங்களா? சரிங்க கூட தான் காட்டுது. அது வந்து போங்க வேறவங்க என்ன கைவிட்டாங்க நீங்கள் கைவிட்டா எல்லாம் பிழைச்சி போடுறது. நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் விட மாட்டோம் யோசிக்காங்க. நான் இப்படி வேலை நம்பி இருக்கல அந்த மாதிரி உயிரை போதா பார்ப்போமா. இங்கே இதில் வந்து உங்களோட அந்த பிரான்ஸ் அக்கா தருவா இல்லை மாத காசு அப்படிங்கிறக்கா. இதில் அந்த மாத காசு 5000 இருக்குது. மற்ற போன முறை ஒரு 20 சந்தேகத்தில் கொண்டு போனேன். அந்த 20 இதில் இருக்குது சரியோ. அப்போ 25,000 அவற்ற காசும் ஃபுல்லாக தந்துட்டேம்மா. அது நம்ம செக் பண்ணல அது பரவாயில்ல. அது நான் நேரம் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. அதையும் தந்துருக்குது. மற்ற உங்களுக்கு இப்போ கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறோடையா இன்னும் ஒரு 20,000 தாரேன் சரியே. அதில் கொடுத்து விடுங்க சரியோ. மற்ற இப்போ சாப்பாட்டுக்கும் சரியா சிரமப்படுவீங்களானே. யதுசான்னு சொல்லி ஒரு பிள்ளை கொண்டு வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருந்து அனுப்பியிருந்தது. ஒரு 20,000 உண்டு சாப்பாடு கஷ்டப்படுற யாருக்கும் கொடுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த காசையும் நான் உங்களுக்கு தாரேன் சரியோ. அப்போ இதுலேயும் 20 இருக்குது. அப்போ மொத்தம் 45 தந்துருக்கேன் சரியே. வந்தது நல்லா போச்சு. நல்லா போச்சு. உண்மையில் என்ன நான் உங்களை கண்டது கொஞ்சம் எனக்கு தென்பு வந்துட்டு உண்மையில் எனக்கு நீங்கள் என்ன என்ன சொல்கிற இது விளங்காமல் நிறைய பேர் வந்து கதைக்கிறாங்க. இதையெல்லாம் கதைக்கிறாங்களுமே அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸில் எடுக்கக்கூடாது. ஆனால்
இவங்களெல்லாம் கதைக்கிறதில் பார்த்துட்டு நாங்களும் இதுகளை செய்ய விட்டோம். உண்மையிலேயே இப்படியானவங்களெல்லாம் யார் பார்க்குற சொல்லுங்க. இல்லை சும்மா கதைக்கிறாங்களே ஐயா, ஏன் உங்களுக்கு இந்த தொழில் விட்டுட்டு வேறு தொழிலை செய்யுங்க எழுதுறாங்க. ஏண்டா ஏன் என்ன செய்வீர்கள் நீங்கள் யோசிப்பாங்க. அதுதான் அதுதான் நேற்று காய்ச்சினாங்களே இல்லை நேற்று காய்ச்சினாங்க. இல்லை ஆனால் உண்மை ஐயா என்னண்டா நான் ஒன்று சொல்கிறேன், நான் உண்மையாக அவங்கள்ட்ட அந்த ஃபோன் ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் ஒரு அவசரமான ஒரு விஷயம்னா நாங்கள் கட்டாயம் அந்த இடத்துல நிற்பேன். இப்போ உங்களுக்கு எதுவும் ஒரு சீரியஸான இஷ்யூ வந்தால் கூட எங்களுக்கு எப்படியோ தகவல் வரும், வந்தால் நாங்கள் அந்த இடத்துல கட்டாயம் நிற்போம். நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை, மற்ற அப்படி ஒன்றும் வராது. நீங்கள் ஒன்றை யோசிங்கோ, நாங்கள் இருக்கிறோம் தானே. பயப்படாங்கப்பா தான் சாகுறது. ஏன்னா 58 வயது இனிமேல் 5 வருஷம் இருந்து நான் சில விஷயங்களை பார்க்கும் விஷயங்கள் சரி மேலே இயலா கொள்ளலான்னு பார்த்திருந்து போன மேலே நான் பிடிக்கும். அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் 2 இருக்குங்க வளர்ந்து தங்கச்சி, அதில் கொஞ்சம் வளர பெருசாகிறதுல பார்த்துக்கிட்டு போகலாமண்டா. இதில் தான் எனக்கு ஒரு ஆசை வந்து. இல்லை நீங்கள் இப்போ போக மாட்டீங்களா? இப்போ நான் கையை பிடிச்சி பார்த்துதான் தானே. சரியா அப்படி ஒன்றுமே காட்டல. சரியா அப்படி பிரச்சனை காட்டு. நான் அன்றைக்கு ஒரு வீட்டை போய் சொல்லி போட்டு வந்தேன், 5 நாள் ஆச்சரியன்னு கேட்டுப்பாங்க. 5ஆவது நாள் ஆச்சரியன் என்ன பேச போனாலும் வருத்தமாக கிடந்தாள். அப்போ கையை பிடிச்சி பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேன். அவைக்க சொல்லி இளைஞர வழியில் வந்து அவையிட சம்மந்தப்பட்டாக சொல்லிட்டு வந்தேன். 5ஆவது நாள் சரியன்னு நாடியில் தெரியும் இடங்கள் சொல்ல பிரச்சனை தெரியும் தானே. உங்கள் தானே சொல்லிட்டான மாதிரி உண்மை கதை. மற்ற இந்த வயசுகள் மதிப்பிடுற மாதிரி எங்களுக்கு உதவ முறை தெரியும். இருக்கிறான் இதை சாரணும் இருக்கிறானு தெரியாமல் அப்படி விளையாடி கொண்டு இருக்கிறோம். அது என்னண்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை முள்ளந்தண்டுகள் கொஞ்சம் முள்ளந்தண்டு இங்கே இருக்கதானோ இப்படி செய்யாமல் கடை அதுதான் நாங்கள் போகும் பண்ணி முள்ளந்தண்டு மற்ற முள்ளந்தண்டு உங்களோட தலையிலேருந்து போகிற நரம்புகள் வந்து நசிவட்டாலும் அப்படி விரைப்பு தன்மை வரும். அதால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படி இருக்கிறத விட கூட படுத்துருங்க. சரிதானே படுத்துருங்க மற்ற பிடிச்சி கொண்டு ஒலிம்பி கொஞ்சம் நடந்து தெரியுங்க. மற்ற இருக்க வேணாம் அப்படி இருக்க வேணாம். சரியா சரியா சரி. அப்போ நான் பாரம் போட்டு நான் பிடிச்சி பாருங்க ஒரு இஷ்யூவும் இல்லையா. என்ன சோடா குடிக்க கூடாப்பா? நீங்களும் சோடா குடிக்காங்க. சோடா என்ன சின்ன காக்குஷா பெரிய காக்குஷா இதாட்டே பாப்போம். உண்மையிலே இவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க வந்து அந்த டொய்லெட் யோகா செஞ்சுரு சொல்லி. யாரும் நீங்கள் முன் வந்தால் இவருக்கு ஒருக்கா செஞ்சு கொடுக்கலாம். வேண்டா இவர் நடக்க மாட்டார், இவர் கண் தெரியாது, 2 பேரையும் வச்சு ஹோம்ஒர்க் இல்லாமல் சரியாக கஷ்டப்படுவாங்க. அப்போ ஒருக்கா பாருங்க பார்த்து நீங்கள் யாரும் முன் வந்தால் நாங்கள் செஞ்சு கொடுக்கலாம். மற்றது நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காங்க. நாங்கள் இருக்கும் காலம் மட்டும் நீங்கள் இருக்கும் காலம் மட்டும் நாங்கள் பார்ப்போம். சரி தானே யாருக்கு என்னன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இருக்கும் மட்டும் பார்ப்போம். சரியா நான் பாருங்க. சரியா ரைட் ஓகே. சோடா வேணாம் அதுங்க. மற்றது சுருட்டு பத்திர குறைங்க சொல்லி தம்பியான அது அது இப்போ நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டீங்கள். ஆனால் அது வந்து அதுவுமே கூடாது உங்களோட உடம்புக்கு. அதுவும் கூடாது. இப்போ நார்மலாக முதல் கூட பத்துனா சரி, இப்போ 2 அப்படி பத்தி குறைச்சி விட பாருங்க. சரியா ஏன்னா உங்களுக்கு உடம்புக்கு 7 ஆண்டைக்குள்ளே இப்போ சாதாரணமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆள் தானே. அப்போ அதால் அதில் குறைச்சிக்கலாம். சரியா நம்புற வார். சரியா அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு நன்றி சொல்லல. ஜதுஷா பிரான்ஸ் மற்ற உங்களோட சந்திரன் அவர் போன் தந்தார். மற்ற அந்த பிரான்ஸ் அக்கா மாதம் 5000 ரூபா அவாக்கு நன்றி. ஏன்னா சரி அப்போ எல்லாருக்கும் நன்றி. மெர்சி பாயா தாங்குஷனா. சரி ஆள் பிஸியாக இருந்தான் உண்மையிலே. வரட்டையா போட்டு இதை கம்பியை வச்சுக்கொள்ளுங்க. யாரும் வந்து அடிக்கிறாக்கா ரைட்
ஓகே சரி. பிறகு நான் இன்னும் ஒரு ஐயா ஒரு ஆள் அவர் காலும் கையும் முழுத்து போயிருக்கிறார் மாவட்டபுரத்தில். அவரும் உங்களை மேத்தான் என்னென்னா அவருக்கும் இப்படித்தான் பிள்ளையர் இல்லை மற்ற பார்க்க ஒருத்தரும் இல்லை. நீங்கள் அவையிலே நாங்கள் தான் பொறுப்படுத்தி பார்க்கணும். அங்கேயே போகிறோம். இப்போ அங்கே போகிறோம் சரிதான். அந்தாலும் வந்து அப்படி ஒரு துணி ஒன்று கட்டி பிடிச்சா எழும்பும். அப்போ அவரே ஒரு சந்தோஷப்படுத்தி போட்டு வரட்டு. சரி வாரம் போட்டா பிறகு வாரண்ணா. சரியா ஐயா வாரண்ணா. சரி வாரம் போய்தா. ஓகே அப்போ வந்துட்டோம் நாங்கள் மாவட்டபுரம் ஐயான்ற வீட்டு ரோட்டுக்கு பக்கத்தை. ஸோ வந்து போயிட்டு கதைக்கலாம். அதுக்கு முன்னே இருக்கா கால் பண்ணி தாப்போ இருக்கா அவர்கிட்ட நம்பருக்கு. அதில் ஒரு கார் ஓடிக்கொண்டு வர பார்க்க இந்தியன் படத்தில் வர கமலஹாசன் மேடக்கு. ம் நேற்று சொல்கிற ஐசஞ்சித்தை படிக்கிறாரு ட்ரூக்கோல் விளையாடினா நேற்று வந்திருக்கும் பேர் நம்பர். எதுக்கும் அடித்து கன்ஃபார்ம் பண்ணி போட்டு போவோம். வேண்டா கிட்ட போயிட்டு இல்லையண்டா என்ன செய்யுது அந்த ரோட்டுக்கு விட்டு திருப்பிடா இல்லை ஏன் இதில் ரெண்டு அடிப்பேன். அங்கே இருக்கு இஞ்சி அந்த புள்ள தோப்புக்கரணம் எல்லாம் போட்டு கும்பிடுறாப்பா. கண்ணை மூடிக்கொண்டாள் கும்பிட்டதில்லை. இங்கே திரும்பி ரெண்டாளுக்கு ஒரு பக்கம் வந்தது சரியா. எனக்கு நல்ல முந்தி ஸ்காலர்ஷிப்பில் எழுத முந்தி போய் சுற்றி கும்பிட்டு தோப்பு கரணம் எல்லாம் போட்டு. போன அப்புறம் இருக்குடா இப்போ என்ன போட்டு நாளைக்கு இருங்க. ம் நீங்கள் இவ்வளோ தூரம் போயின்னு இது அக்னி என்ன செய்வோம்? ஆ ஒரு 100 மீட்டர் தூரம் தான் கிடக்கு. தனியாக இல்லை அவ்வளோ தூரம் போகிறேன். ஒரு பிள்ளை ஒன்று மெசேஜ் பண்ண ஃப்ரான்ஸ் அதே எல்லாம் அம்மா நான் பேர் ஒன்றும் சொல்லல மெசேஜை வாசிக்கிறேன் ப்ரோ. உனக்கு நல்லா வருமா என்ன கட்டி வரியா வந்த மெசேஜ் சொல்லியிருக்கேன். அப்படி இதுதான் வீடு என்ன ஏண்டா என்னண்டா அக்னி சொன்ன என்னையா செய்வோம் டேஞ்சில்லாம் அவன் இங்கே இல்லையடா. அதுதான் பிரச்சனை. ஏண்டா இல்லாட்டி நம்மளா உனக்கு விளங்குது நான் யோகு கதைக்கிறேன்டே நான் அவனுக்கு விளங்கலாது. எப்படி விடுவாங்க இல்லை உங்கள் உள்ளுக்கு ஏற்றி விடுவேன் கொஞ்சம். அண்டைக்கும் இண்டைக்கும் ஒரு ஒற்றுமை ஒரு வித்தியாசம் என்ன சொல்லுவாள். நாங்கள் அண்டைக்கு இங்கே வந்ததுக்கும் இண்டைக்கு இங்கே வந்ததுக்கும் ஒரு ஒற்றுமை ஒரு வித்தியாசம் சொல்லுவாள். பாப்போம் இந்த மூளை ஒரு ஒற்றுமை ஒரு வித்தியாசம். ரெண்டு பேரும் தப்பி போடிக்கும். அது ஒற்றுமையோ நீ அண்டையை போட தப்பி. ஒற்றுமை வந்து நான் இதே டிஷர்ட்டோட அண்டைக்கு வந்தேன். வித்தியாசம் வந்து அண்டை அண்டை கொஞ்சம் படிவா இருக்கு. அம்மா அம்மா கதை திறந்தது. அம்மா தொப்பி எப்படி போட்டுட்டு கூப்பிட்டு பாப்போம். அம்மா என்ன என்ன கூட பெரிய ஒற்ற கதை கூட டபுள் கதவு. அங்கே லொக் பண்ணிக்கு சரி ஈசன்னு ஈசனங்கள் அங்கே திறந்தா போகும்டா அவளுக்கு. ஒற்ற கதவு இனி ஒன்றும் செய்யல போக வேண்டிய ஆக்கள் ஏரியாக்குள்ளே இல்லை போடா ஆள் நிற்கிது.
நான் இல்லை தான் ஈசன்னு ஆ அன்றைக்கு வந்த மறந்து போனீங்களே ஓ எங்கள் அம்மாவோட்டா ஆ ஓ நான் உள்ளுக்கு வாரம் பிரச்சனை இல்லை கூப்பிட்டேன் ஆளை காணையில் ஆ போகணும் மொஃபில்லடா போட்டாக்கு போனாட்ட உங்கள்கிட்டே ஆவாட்டையா இருக்குது ஃபோன் ஆ சரி சரியா ஷர்ட்டை போடுங்க ஐயா ஆ நீங்கள் போட மாட்டீங்களே அம்மா வருவா சரி சரியா ஓகே அடித்து பாருங்க ஆ போனேன் விட்டு போயிட்டா அக்கினி அவர் தான் கூப்பிடுவா ஆ ஒரு வீட்டையும் போயில கவுல கூப்பிடு குரல் கொடுவா என்ன பேர் அம்மாவுக்கு பிரேமாக்காண்டு கூப்பிடு அதுதான் சரி ஆ இங்கே கடவுளே அதுதானே இவ்வளோத்தில் கதைக்கிறோம் ஆ அதுதானே சத்தம் கித்தம் இல்லாம கொண்டு ஓட்டுது ஆளையண்டே என்ன அதுதானே படம் எடுப்பார் தானே அன்றைக்கும் ஓ அவர் எடுப்பார் ஓ அதான் சேட்டை போடுங்க ஓ அது பிரச்சனை இல்லை ஓ அம்மா வரட்டும் என்னென்றால் நேற்று கோல் அடித்தீங்க போல்டாக்கு அதுதானோ அப்போ நேற்று அடித்தா நாங்கள் ரெண்டு விருப்பம் மட்டும் தெரியும் தானே இப்போ நாங்கள் போன வீடியோவில் வந்து உங்களோட கதைக்கிற உதவி தேவைன்னு சொல்கிறீங்க அப்போ அடுத்த வீடியோ நாங்கள் இன்றைக்கு எடுக்க வருவோம் தானே கரைச்சல் பண்ணக்கூடாது ஓ மற்ற முடிவெட்டுனீங்களே நல்லா கிடக்கு என்ன இங்கே வீட்டை வந்து விட்டுருவாங்களோ வீட்டை வந்து விட்டான் இவா தான் விட்டு அதுதான் அவள் தேண்டா துணி வெட்டுறேன் வெட்டிக்கிறேன் முடிய என்ன அவள் தையலுக்கு துணி வெட்டுறேன் வெட்டிக்க அது சரி இல்லை வடிவு தேவையில்லை முடி கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் உங்களுக்கு இந்த ரிலாக்ஸாக இருந்தால் ஓகே தானே எண்ணெய் போடணும் மற்ற எண்ணெய் வடிவ இறங்கி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வெளிப்பாக இருந்தால் தான் நல்லா ஆனால் நீங்கள் மனசி முடிவெட்டுனா சொல்ல கொஞ்சம் யோசிச்சுட்டியல் டக்கான்ட்டு அவள் தான் அங்கே இருந்து உடனே எடுத்து விட்டா சாந்தாம்பட்டினே அதுக்கு என்னது என்ன கலவை களவண்டியில் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் யோசிச்சுட்டியல் டக்கான்ட்டு ஷர்ட்டு போட மாட்டீங்க நீங்கள் போட மாட்டீங்களா அம்மா வரட்டும் இப்போ ட்ரை பண்ணுறேன் போங்க நான் போறேன்ப்பா நீங்கள் புனிதா விட்டு இங்கே ஓடியலோ எங்கே போனதா உண்டு நான் போட்டு வரட்டேன் இல்லையே நான் போகிறேன் ஆமாம் வரட்டு இந்த கை உங்கள் தூக்கம் இல்லை அவங்கள அப்படியே இழுத்துட்டு தானே இப்படி பீஸ் போட்டு தான் சொல்கிறாரு ஃபீஸ் போட்டு அப்படி சொல்கிறாரு அதுதான் சரி இல்லையா வெண்டியால போட்டு சரி வரும் நான் உண்டை சொல்லிட்டு தான் போனேன் பட் உங்களுக்கும் அந்த கவலையில் கொஞ்சம் குறைக்க இப்போ நார்மலாக இப்போ உங்களுக்கு இருக்கிற கஷ்ட துன்பங்கள் கொஞ்சம் குறைய ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரி வரும் ஓகே அந்த ஷர்ட்டை போட்டு விடுங்கம்மா வேலை வச்சு விடுங்க வேறு துப்புரா இருக்கோ இல்லை அது யூரின் எடுக்கிறதா சரி சரி சரியா எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை சரி சரியா இது ஷர்ட்டை போட்டோம் நான் வெளியிலாண்டு கத்துறேன் பெறமனத்தியாமாச்சேன வந்து கேட்கல வெளியில உள்ளுக்கு வர கேட்டதுல கண்டலும் வேணாம் தலைவடி சரியாங்க ராத்திரி நித்திர முடிச்சு தைச்சனா ரைட்டா நீங்கள் நித்திர முடிச்சு தைக்கிற நீங்களே அப்புறம் என்ன மாதிரி சுவனரங்கள் அப்படி ஓகே இருக்கிறீங்களோ கொண்ட காடு போடுறேன் நான் என்ன போடுறீங்க போடுறீங்களா ஓகே 2 நாளைக்கு இருக்கா போய் அன்றைக்கு எவ்வளோ நம்ப இருந்தானே உங்களுக்கு அது குத்துவோம் நீங்கள் ஷர்ட்டில் இல்லை வறுமையில் குத்தலாம் இல்லை அதுதானே இனி குளிச்சேன் நான் அப்போ இல்லை அண்டை வந்த அப்புறம் குளிச்சீங்க அப்போ தலைவர் விட்டு தோஞ்சி ரைட்டா நான் நான் அப்போ அன்றைக்கு தந்த காசு என்ன செஞ்சீங்க ரொம்ப நேரம் ஐயா ஆட்டோ கொஞ்சம் கொடுத்தது போனேன் மிச்சம் இருக்கு ஐயா சாப்பாட்டுறாங்க மாப்பட்டியம் பண்ணிட்டு போயிட்டாங்க மாப்பட்டியம் பண்ணீங்களா மற்ற அம்மாவும் பண்ணீங்களா மாப்பட்டியம் பண்ணி குடிக்கிறீங்களா இந்த
இதில் இருங்க கதை அப்புறம் அண்டைக்கு எல்லாரும் பார்த்தாச்சு அப்புறம் இன்றைக்கு ஒழிச்சேன்னே வாங்க பின்ன என்ன மாதிரி சூழ்நிலைகள் உங்களோட வீடியோக்கள் பார்த்து நேரம் எடுத்து காய்ச்சவை உங்களோட ஊர் ஜனங்கள் சொன்னதா சில பேரும் நல்ல மாதிரியும் கதைப்பினும் சில பேரும் தெரியாது என்ன காய்ச்சவை ஊர் ஜனம் சில பேர் பிள்ளையா காய்ச்சாங்களே என்ன ஆச்சு படத்தை பார்த்துறாங்கன்னு சொல்லிக்கிறான் பிள்ளையாகவும் காய்ச்சவே படம் பார்த்தேன் இல்லை நீங்கள் நல்ல மாதிரியும் காய்ச்சவே பிள்ளையாகவும் காய்ச்சண்டக்குள்ளே அதில் ஒரு ரத்தம் இருக்குல்ல அவருக்கு அந்த சொந்த பந்தங்களை விட பிரத்தியாக்கள் கதைச்சவை அதுதான் நான் சொல்றேன் பிரத்தியாக்கள் அதாங்க என்ன காய்ச்ச வேண்டு அது பார்த்து அவளா இருந்தாங்க சும்மா ஊர்ஜனங்கள் அம்மா அந்த ஐயா அங்கே சரி அப்போ என்ன பிரத்தியாக்கள் என்ன வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன் மற்றபடி ஒன்றும் பிள்ளையாக காய்க்கல அப்படின்னு பிள்ளையாக காய்க்கல சரி என்னென்னா இப்போ அன்றைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன கேட்ட நீங்கள் மெயினாக உங்களுக்கான ஒரு மாதாந்த உதவி ஒன்று இருந்தால் நல்ல மண்டு தானே என்ற உங்களுக்கான வருமானம் ஒன்று நிரந்தரமாக இல்லை ஏன்னா வருமானம் என்ன வருதுன்னு சொன்னால் நீங்கள் இவ அம்மா தைக்கிறது மற்ற உங்களோட அந்த அந்த நலன்புரி கொடுப்பனவே 2400 வருதுன்னு சொன்ன நீங்களா என்ன மற்றது வந்து கையெடு சரி அப்போ இதார எழுதின டீட்டெயில் அக்னி எழுதிக்காம போல என்ன என்ற இதில் அந்த இது எழுதிக்கான் டேட் போட்டு எழுதிக்கான் நான் அதை யாருக்கண்டு எழுதியலேன்னு ஓகே பரவாயில்ல என்ன மற்றது என்னம்மா உங்களுக்கு 2500 மற்றது என்ன வருதுன்னு சொன்னீங்க தையலும் அந்த காசு தானே என்ன அது மட்டும்தான் என்ன வேறு ஒன்றும் இல்லை தான் மற்றது ஸ்ட்ரோக்குக்கு எல்லாம் கொடுப்பன ஒன்றும் தர மாட்டாங்க தானே இப்போ நம்மளை மற்ற அந்த கேன்சர்கள் நீரிழிவு டயபெட்டிக் அதற்கு சம்டைம் கொடுப்பாங்க அதுக்காண்டி 5000 ரூபா காசுக்காண்டி அதில் வரணும்னு நினைக்கிறதே அப்படி இல்லை தானே இப்போ நாங்கள் வந்து அச்சுவேலியில் போய் ஒரு 5000 ரூபாவில் பார்த்து கொண்டு வரோம் அவருக்கும் வந்து ஸ்ட்ரோக் வரையில ஆனால் அந்த கால் கொஞ்சம் ஏலாது அப்போ ஆள் நாங்கள் சரியாக பயந்து கடைசியாக கொஞ்சம் கடுமைப்படுத்தி போட்டு தான் கடுமைப்படுத்தினு அவர் கொஞ்சம் இந்த அவர் நார்மலாக ட்ரீட்மெண்ட் அளவுக்கு போகிறவர் உங்களை மாதிரி இல்லை அவர் வந்து குடி வரிகள் இருக்குது அப்போ அந்த சிகரெட்டுகள் இந்த சுருட்டுகள் 10 தான் இல்லை அதனால் அவர் கொஞ்சம் பிரச்சனையாக போட்டு உங்களுக்கு இப்போ அது ஒன்றும் இல்லை தானே மற்ற நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் வந்து முன்னேற்றத்தை நோக்கி போகிறீங்க அவர் கொஞ்சம் மற்ற அந்த அவருக்கு அந்த வெளிநாட்டில் போயிருந்து கொஞ்சம் அந்த யோசிச்சு கொஞ்சம் மன அழுத்தமும் இருந்தது அதனால ஆள் இப்போ நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு அளவழுக்கிட்டார் தானே கைவிடவும் நாம் இப்போ பெரிய ஒரு பரிதாபமாக போட்டு அப்போ நான் ஆளை சொல்லி போட்டு வந்தேன் இப்படி இன்னும் ஒரு 5000 ஆள் இருக்கிறார் மாவட்டபுரத்தில் அவருக்கு கொஞ்சம் கை காலை இல்லாது இப்போ அவர்கிட்ட தான் போர்னண்டு அப்போ அந்த வகையில் நாங்கள் இப்போ உங்களுக்கு மாதாந்த உதவியை வந்து ஒரு அம்மாவோட கதைச்சினாங்க சரி தானே இப்போ அவாவோட கதைச்சி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரி தான் உங்களுக்கு வந்து மாதம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சரியோ அப்போ அதை கொண்டு வந்தாங்க அப்போ தந்துட்டு போவோம்னு சரியோ அப்போ அந்த வகையில் உங்களோட வீடியோ பார்த்ததில் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 5000 அப்போ அவங்க ஒரு 50,000 கொண்டு அனுப்பியிருந்தாங்க அந்த மாவட்டபுரத்தில் இருக்கிற அந்த ஐயா மட்டும் கொண்டே கொடுங்கோண்டு நீங்கள் அதை பயன்படுத்தி உங்களோட தொழிலுக்கு செய்யலாம் துணி வேண்டியது தைக்கலாம் இல்லாட்டியும் கூட சாப்பாடு செலவுக்கும் பயன்படுத்தலாம் அதேமாதிரி ஜெர்மனியில் இருக்கிற இன்னும் ஒருத்தவங்க வந்து 30,000 கொண்டு அனுப்பியிருந்தாங்க வந்து பெயரை குறிப்பிட வேண்டாம் இதை வந்து அந்த அம்மா ஐயாட்ட கொண்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி தந்திருந்தாங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 1316 சரியா அவங்களுமே வந்து பெயர் குறிப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து அம்மாக்களுக்கு வந்து அவங்க ஒரு 50 இவங்க ஒரு 30,000 80,000 வந்துட்டு கையில் கொண்டே கொடுக்க சொன்னவங்க சரியா அப்போ அக்கினி காய்ச்சி முடிஞ்சுதா தாங்க 80,000 நேற்று வீடியோவில் கமெண்ட் சார் இருந்தவங்க வேலை நேரத்தில் மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணாங்க தம்பி வந்து அக்கினிக்கு அதையும் பார்க்கல போல சின்ன பொடியல் தானே வயசோ 80,000 தாங்குவா அப்போ அண்டைக்கு தந்த 50,000 மிச்சம் கிடக்குதே சரி ஓகே பட் மாப்பணிகள் வண்டி கொஞ்சம் சத்துக்கு குடியுங்க சரியோ
மற்றது இனி கவலை இல்லை தானே. இப்போ அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், முதல்ல மாதிரி இரவு எல்லாம் நித்திர முடிச்சு தைக்க தேவையில்லை. மற்ற நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். சரியா, உங்களுக்கு நான் மாதம் ஹெல்ப் எடுத்து வந்துட்டோம் தானே. எவ்வளோ வேணும் மாதம் உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு 2500 வருது. அது போக அம்மா தைச்சி எவ்வளோ தைப்பீங்க மாதம்? ஒரு 10,000 அந்த எல்லாத்துக்குள்ளே தைப்பீங்க. அதுவும் இரவெல்லாம் நித்திர முடிச்சு தான் 10,000த்துக்குள்ளே தைக்கிறீங்களா என்ன? சரி, இதோ கவலை அடக்கண்டுங்க ஒருக்கா. அந்த அதெல்லாம் நோமல் மாறிடுமா கொஞ்சம் தானே. எண்ணெய் போட்டு 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 இழுக்கணும். சரி தானே, இருக்க போகிறேன் தானே சொன்னேன். எண்ணெய் போட்டு இருக்கும். மற்ற ப்ரெஷர் டேப்லெட் போடுறீங்க தானே? சரி, ஓகே. அங்கே இந்த பாட்டிலே ஆக்கள் கூடவாம் வாரெல்லாம் அடுத்த நாள் குறைஞ்சிடுமா. சரி, நாங்கள் துண்டு வெட்டி விட போவீங்க. இப்போ நான் போய் அங்கே இருப்பேன் போயிருந்து. சரியே, 80,000 இருக்குது தானே. அப்போ அன்றைக்கு ஒரு 50, இன்றைக்கு ஒரு 80. சரி தானே. இதை நீங்கள் உங்களோட கை செலவுகளுக்கு வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட மருத்துவ செலவுகள், ஆட்டோ செலவுகள், மற்றது போயிட்டு வர்றது, மாப்பணிகள், சாப்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம். மற்றது அம்மாவுக்கு ஒரு 10,000 மாதம் ஒரு 10,000 வந்தால் காணுமோ? இப்போ இருக்கிறதோட இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு 10,000 வந்தாலும் ஓகே தானே. சரி என்ன, ரைட். அப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த 8ஆம் தேதி 15/9/2024 என்ன. அப்போ ஒவ்வொரு மாதமும் 15 இல்லை, அம்மா சொன்ன 20ஆம் தேதி தான் அனுப்புவேன். அப்போ 20ஆம் தேதி சரி தானே. ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு 21 சரியா. 21/9/21 தேதிக்குள்ளே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா? பிஎஸ்சி இருக்குதா? அப்போ என்ன பீப்புள்ஸாக இருக்குது? சரி, பீப்புள்ஸ் அக்கௌண்ட் புக் ஒரு அக்கௌண்டாங்க கவிதாட்ட அந்த நிலம்புரி காய்கிட்ட கொடுத்து சரி. அப்போ நீங்கள் வந்தால் அப்புறம் எனக்கு ஒரு அனுப்பி விடுங்க. சரியா, அனுப்பி விடுங்க. அப்போ உங்களுக்கு 10,000 காணுமென்னு சொன்ன அந்த பெரிய மனசுக்காண்டி நாங்கள் உங்களுக்கு 20,000 மாதம் தாரோம். சரியோ, அப்போ உங்களுக்கு 20,000 அதில் வரப்போகுது. இந்தியாவில் 2,500 22,500. அங்கால அம்மா ஒரு 5,000 தைச்சாலும் காணும். நித்திர முடிச்சு நிறைய தைக்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சரியோ, அப்போ உங்களுக்கு 20,000 மாதம் வரப்போகுது. அப்போ இதே யார் அனுப்புகிறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வரும்போது கூட நான் அம்மாவோட கதைச்சிருந்தேன் என்ன பேர் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அம்மா சொல்லியிருந்தா ஆண்டு பெற்ற பைபிளில் கூட இருக்குது, இடது கை கொடுக்குறது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்போண்டு. அப்போ பேர் சொல்ல வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் கொடுத்தா ஓகேன்னு சொல்லி. அப்போ 0914 வாட்ஸ்அப் நம்பர். அப்போ அம்மா சொல்லியிருந்தா அதுகள் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ நான் அவங்கள பொறுப்படுத்தி பார்க்குறேன். நடந்தா காணவையா என்ன விடுதலையே எப்படி எனக்கு உதய தேவையில் நடந்தேன். அதான் இல்லை, நீங்கள் உங்களை நடக்க பண்ணுறதுக்கான ஒரு பூஸ்ட் தான் இது விளங்குதா. இப்போ நீங்கள் ப்ரெஷரை குறைக்கிற குளுசை எடுக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு மருந்து தான் இந்த நிதி உதவி. சரியா, இப்போ நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டு எண்ணெய் போட்டு கொண்டு இருக்கேக்குள்ள கவலையில் இருந்தீங்களன்னு சொன்னால் உங்களுக்கு வருத்தம் மாறாது. அப்போ என்னத்தை குறித்து உங்களுக்கு கவலை இருக்க போது? எங்களுக்கு செலவுக்கு காசு இல்லையே, சரியான சாப்பாடு இல்லை, இவள் பாவி நித்திர முழிச்சு தைக்கிறாள் ரெண்டு தானே யோசிக்க போகிறீங்க. ரைட். அப்போ இனி அம்மா கொஞ்சம் நித்திர முழிச்சு தைக்கிற இப்போ எங்கள் தலையடி என்று படுக்க வேண்டிய தேவை இல்லை. அப்போ இனி நீங்கள் ஐயா படுக்கையே நீங்களும் நேர்த்து படுங்கோ. சரி, அப்போ நீங்கள் இனி படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அந்த கொஞ்சம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பொழுதுபோக்குக்காண்டி அதை செய்யுங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த அம்மா உங்களுக்கு 20,000 அனுப்புவா. நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பிரச்சனையெல்லாம் கிளியர் ஆயிருமெண்டு. அங்கால ஐயாண்ட காலில் ஏதாவது உழைக்கக்கூடிய மாதிரி வந்தால் நீங்கள் 2 பேரும் தானே பார்த்து கொள்ளலாம். சரி தானே, அதுக்கு பிறகு வேணால் பிறகு நாங்கள் பார்ப்போம். அப்போ அம்மா உங்களுக்கு டிரெக்டாகவே அந்த 20,000 காசு உங்களுக்கு மாதம் அனுப்புவோம். உண்மையிலேயே பெரிய விஷயம். 20,000 ஒரு ஆள் உங்களுக்கு மாதம் அனுப்புகிறேன்னு சொல்கிறது. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அக்கா ஒரு ஆள், பிறகு ஜெர்மனிலேருந்து இன்னும் ஒரு ஆள். அவங்க அக்காவை நான் தெரியல, அவங்களோட நம்பர் மட்டும்தான் எனக்கு மெசேஜில் நான் பார்த்தேன். சேம் டைம் ஜெர்மனிலேருந்து இன்னும் ஒரு அம்மா, கிட்டத்தட்ட 3 பேர் உங்களுக்கு நிதி உதவி செஞ்சுருக்காங்க. இது இப்போ உங்களோட கை செலவு தந்துருக்காங்க. மற்றது மந்த்லி உங்களுக்கு 20,000 தராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவைக்கு நாங்கள் அதில் தாங்க தெய்வமாக போட்டுறேன் ஐயா.
இப்படி ஒரு உதவி செய்யுதல்வா அவங்க யாருன்ட்டு தெரியாம எனக்கு நடக்க வேணும் அதைத்தான் நான் எல்லா சாமியும் கும்பிட்றேன். அப்போ நீங்கள் இனி பயப்பட தேவையில்லை சரிதானே. அப்போ உங்களுக்கு வந்து மாதம் 20,000 உங்களுக்கு மணி அடித்த மாதிரி அந்த காசு வரும். அதே மாதிரிக்கு உங்களுக்கு இப்போ 80,000 இருக்குது, அண்டே ஆண்டில் ஒரு 20,000 மிச்சம் இருந்தால் 1 லட்சம் இருக்குது. இதை கொண்டு புத்தகத்தில் போட்டு வச்சுட்டு அப்போ மந்திரம் பெறைக்குள்ளே எடுக்கலாம். நீங்கள் 2 பேரும் தானே. மற்றது இப்போ மாதம் பெறுதுன்னு போட்டு நீங்கள் உழைப்பையும் துப்பராக கைவிட வேண்டாம். ஏதோ உங்களால் முடிஞ்சதை ஓடர்ஸ் வந்துட்டு இருக்குமே. அப்போ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தையுங்க சரிதானே. அப்போ சரி. மற்றது வந்து நீங்கள் மிச்ச விஷயம் நான் ஃபோனில் கதைக்கிறேன். அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் எனக்கு ஒருக்கா அனுப்பி விடுங்க சரிதானே. அப்போ இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட உதவி என்று எங்களை நாடி அழைச்சதுக்கு ஏற்ற உதவி நாங்கள் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறீங்களோ? நினைக்கிறீங்களா? மற்றவங்க நான் வளலா ஐயா வீட்டை வச்சு சொன்ன அதே சொல்லத்தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். உண்மையிலே வந்து அந்த நெகட்டிவ் எழுதுகிறவங்களோட கதையை எடுக்கக்கூடாது. இருந்தாலும் சும்மா அந்த ஒரு சான்றுக்காண்டி இப்போ இவங்களுக்கு கிட்ட வச்சு நான் கதைக்கிறேன். ஒரு சில பேர் வந்து கதைக்கிறாங்கள ஐயா அப்படின்னா ஏன் இந்த வேலையை நீங்கள் செஞ்சது உதவி விட்டுட்டு வேறு என் வேலையை செய்யலாம் தானே அப்படின்ற மாதிரி கதைக்கிறாங்க. எங்கள்கிட்ட இருந்து உதவி பெறுகிறவங்களா நீங்கள் அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களா ஐயா? இப்போ நாங்களும் இப்படியான விடயங்களை கைவிட்டால் உங்களோட மாதிரி இருக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும்? கஷ்டம் தானே. அப்படி ஒன்று இருக்கிறபடியாக தான் இல்லை உண்மையிலேயே இப்போ ஏமாத்து சுத்து களவுகள் செய்கிறவங்க இருக்கிறாங்க தான். அப்போ இல்லாமல் இல்லை. இப்போ உதாரணமாக அன்றைக்கெல்லாம் உங்கள்கிட்ட 50,000 தந்த இடத்துல வீடியோவை நிப்பாட்டின பிறகு ஒரு 5,000 10,000 நாங்கள் நினைச்சிருந்தா வேண்டி கொண்டு போயிருக்கலாமே. என்ன சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு? எங்களால் தானே இந்த 40,000 என்றாலும் உங்களுக்கு வருது, எங்களுக்கு ஒரு 10,000 தாங்க கொண்டு கேட்டுக்கலாமோ இல்லையோ? இன்றைக்கு 80 தந்த எடுத்து ஒரு 10,000 வாங்கி கொண்டு போகலாமோ இல்லையோ? இனி மாதம் பாரு காசுல. அப்போ யோசிச்சு பாருங்க ஐயா. அப்போ உண்மையிலே வந்து நாங்கள் பயப்பட வேண்டியது கடவுளுக்கு மட்டும்தான். அப்போ எவ்வளோதான் எதிர்ப்புகள் வந்தாலும் நாங்கள் வந்து செய்கிறத கைவிட மாட்டோம். வேண்டாம், எங்களுக்குண்டு தானாக சேர்ந்த ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. எங்களை விரும்புகிறவங்க இப்போ கூட வரும்போது அழைச்ச அம்மா சுயஸ் அம்மா அவங்க வந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக எங்களை என்கரேஜ் பண்ணி கதைச்சிருந்தாங்க. அதே மாதிரி உதவிக்கு நாளாந்தம் எங்களை தேடி வந்து நாங்கள் எப்போ தான் கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாலுமே இல்லை கிருஷ்ணா நாங்கள் உங்களை நம்புகிறோம்ன்ற ஒரு வார்த்தையோட வந்துட்டு பணம் அனுப்பக்கூடிய உறவுகள் இருக்காங்க. அதுபோக எங்களுக்கும் வந்துட்டு கடவுள் தாளந்த தந்திருக்கார். இனி எங்களோட உழைப்புகள் மூலமாகவும் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வார வருஷங்கள்லேருந்து நாங்களும் ஏதோ சின்ன சின்ன காரியங்களை வந்துட்டு செய்ய ஆரம்பிப்போம். உண்மையிலே வந்து எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் உயிருள்ள வரை நாங்கள் இதை செய்யணும்னு நினைக்கிறோம். ஏன்டா உண்மையிலேயே இந்த காலம் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற பணமோ இல்லாட்டி எங்கள்கிட்ட இருக்கிற பலமோ எங்கள்கிட்ட இருக்கிற படையோ எதுவுமே எங்களை காப்பாற்ற போகிறது இல்லை சரிதானே. ஒரு நொடி காணும் வந்து விளங்குதா, எதுவுமே நடக்கலாம். அதால் மனுஷர் வந்து இருக்கக்குள்ளே சேர்த்து வைக்கக்கூடிய அந்த புண்ணியங்கள் ஒரு 4 பேர்ட்ட ஆசீர்வாதங்கள் அதுதான் முக்கியம் சரிதானே. இப்போ யாரும் வந்து இதுகளை பார்த்து வயிறெறிஞ்சங்களுக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை. ஆனால் உங்களை மாதிரியான பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களோட ஒரு மனச்சந்தோஷங்கள் அதை வந்து கடவுள் பார்க்குறாரு. அது வந்து டிரெக்டாக எங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். அந்த உதவி செய்கிறவங்களுக்கும் வந்து அது டிரெக்டாக ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எங்களுக்கு தேவை சரிதானே. அப்போ உண்மையிலே கடவுளுக்கு மாறு இல்லாமல் பொய்களவு இல்லாமல் நாங்கள் எங்களோட காசுலேயே வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அனுப்புகிறவங்களோட காசில் நாங்கள் உருவாகம் எடுக்கணுமென்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. இப்போட இதில் அனுப்பினவங்களுக்கு தெரியும் வந்து அவங்க எவ்வளோ அனுப்பியிருந்தாங்க, அதை கொண்டு நாங்கள் கொடுத்தோமா இல்லையாண்டு. ஒருவேளை நாங்கள் நல்ல வேலைகள் செஞ்சுருந்தால் இவ்வளோ தூரம் 4 வருஷம் ரன் பண்ண முடியாது. ஈவன் நாளைக்கு கூட ஒரு ப்ரோக்ராம் உண்டு, எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. சொன்னாங்க அதுக்குமே வந்துட்டு போகணும். கண்டிப்பாக முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் உண்டு. கண்டிப்பாக ஐயா என்னதான் நடந்தாலும் எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் நாங்கள் பயணிப்போம். ஸோ உங்களுக்கான இந்த உதவி இந்த 9ஆம் மாதத்துலேருந்து வார 8ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். அதுக்கு பிறகு கடவுளுக்கு சித்தமான என்னென்று பார்க்கலாம் சரியா. அப்போ சந்தோஷம் தானே சரியா. இனி ஒன்றுக்கும் யோசிக்க கூடாது சரி தானே. வடிவாக சாப்பிட்டு 3 நேரம் சாப்பிட்டு வடிவாக தூங்கி ரெஸ்ட் எடுத்து நிம்மதியாக இருக்கணும் சரியா. சந்தோஷம் தானே. ரைட். மறுபடியும் அந்த உதவி செஞ்ச உறவுகளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அம்மா சொல்லல நன்றி. அப்போ சந்தோஷம் அம்மா ஐயா நன்றி. அதில் ஃபோட்டோ கிட்ட பார்த்து
போட்டு ஒன்றும் இல்லை ஐயா என்னண்டா அவங்க உண்மையிலே யோசிச்சுப்பாங்க இந்த காலம் பேரை புகழ விரும்புகிறவங்களுக்கு மத்தியில் அவங்க வந்து தங்களோட பேரை கூட மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி பேர் சொல்கிறவங்கள எல்லாம் புகழுக்காண்டி இல்லை, அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குன்னா அவங்க ஏன் சொல்ல விரும்புகிறாங்கடா. இப்போ இன்றைக்கு வந்து இப்போ லண்டனில் இருந்து கிருபான் நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லி அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லும்போது வந்து அட இவன் கொடுத்துருக்கானே நானும் செய்யணும், இல்லாட்டி மரியாதை இல்லை, அல்லாட்டி இல்லை அவன் செய்ய வலுக்கிட்டான் ரெண்டைக்குள்ளே தானும் பார்த்ததை செய்யணும்னு சொல்லி 4 பேர் வருவாங்க. அப்போ அப்படியான விஷயங்களுக்காண்டி சில பேர் சொல்கிறாங்க. அது பிள்ளையண்டும் இல்லை. அந்த வகையில் வந்து உண்மையிலேயே வந்து பேரே சொல்ல விரும்பாமல் இவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறீங்க. ஒவ்வொருத்தையும் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் உதவிகள் அமையும். சரிதான். உதாரணமாக வந்து இப்போ நாங்கள் ரஜிவண்ட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வந்து அவருக்கு நாங்கள் கிட்டத்தட்ட நியர்லி 3 மில்லியன் கொடுத்துருந்தோம் வந்துட்டு டிபாசிட் பண்ணி. ஐயாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த 1 லட்சம் ரூபா கையில் ஒரு பாதுகாப்பு மணியாக இருக்க போதும் எப்பயுமே வந்து. அதே நேரம் வந்துட்டு மாதம் 20,000 பேர் ரெண்டுக்குள்ளே அது வடிவாக காணும். அந்த நேரம் ஒரு தொழில் செஞ்சுருந்தா கூட இப்போ பென்ஷன் 20,000 தான் வரும். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பென்ஷன் மாதிரி இது வரப்போகுது. சரியா? அப்போ ஓகே தானே? சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரியோ? மறுபடியுமாக 3 பேருக்கும் நன்றி. அதே நேரம் உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டு அந்த கட்டுவன் கண்ணகி அம்மா அவங்களுக்குமே நன்றி. நீங்கள் அவங்கள மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? நேற்று காய்ச்சா இல்லை அவங்களோட பர்சனல் வேண்டாம், ஆனாலுமே என்ன சொல்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. சரி, அதெல்லாம் மாறும், எல்லாம் மாறும். சரியா? ரைட். அப்போ நான் போயிட்டு வரேம்மா, அப்புறம் சந்திப்பேம்மா. சரியா? ஓகே, யோசிக்காம படுங்கம்மா. சரிம்மா. ஓ இல்லை, நீங்கள் 2 கையாலையும் கும்பிட தேவையில்லை, நீங்கள் 2 கையையும் முயற்சி வேலை செஞ்சால் ஓகே. பாப்பம் இந்த அசைவு இல்லையோ நீங்கள்? சரி, நீங்கள் கை விட்டால் விழுந்துடும் அப்படி தானே? சரி சரி, அதெல்லாம் நீட்டுங்க ஆபம், நீட்டுங்க ஆபம் பாபம். நோவுதோ? ரஜ்ஜி பேக்கடாக்கன்னு. சரி, அதெல்லாம் கூடிய சீக்கிரமாக இருக்கும். உங்களுக்கு நான் கை வச்சுக்க பிடிக்கிறதா தெரியுதா? கொஞ்சம் தெரியுது. நான் அப்படி அங்கே ஒன்று தெரியுது. குத்துறா தெரியுதா? பெருசா தெரியுது. நான் இப்படி அல்றா தெரியுதா? தெரியுதா? முதல் தெரியாதுல்ல? சூப்பர்வா. இப்போ தெரியுதா சாது வர? கொஞ்சம் இப்படி தலை பிரடிக்கிட்ட அப்படி மசாஜ் பண்ண சொல்லுங்க ஓடி அந்த எண்ணெய். சரி, ஏண்ணே எல்லாம் கூடிய சீக்கிரமாக வருமா? வாரம் போயிட்டேன். சரி, ஓகே ஓகே ஓகே, அப்புறம் சந்திப்போமா. நாங்கள் இனி உங்கள்கிட்ட இப்போதைக்கு தேவையில்லை தான், நாங்கள் இப்போதைக்கு வர மாட்டோம். நீங்கள் எனக்கு அக்கௌண்ட் நம்பரை அனுப்பி விட்டீங்கன்னா சரி. ஒவ்வொரு மாதம் 21ஆம் தேதி ஒரு 25 மட்டும் பாருங்கள், சும்மா கதைக்கு சொல்கிறேன் நான். வேறாட்டி எங்களுக்கு ஒரு கோல் அடித்தா நாங்கள் இமீடியட்டாக அதை என்னென்னு பார்த்து செஞ்சு தருவோம். சரியா? ஓகே, பாயா. சரி, ஓகே ஓகே.